இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்கிரம் தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். இக்குறட்பா வினை செயல் வகை எனும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. நாம் எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைத்தாலும் அந்த தொழிலை செய்வதற்கு ஏற்ற திறமை, வலிமை, மற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் நம்மிடம் ஏதுவாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதேபோல் அந்த தொழிலின் தன்மையினையும் ஆராய்ந்து மன எழுச்சியோடு எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அந்த தொழில் செம்மையாக நிறைவேறும் என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. நம்முடைய ஊக்கம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மீண்டும் முயன்று அத்தொழிலை மேலும் உயர்த்த வேண்டும் என்று இடைவிடாத முயற்சியினை மேற்கொண்டு உன்னுடைய எழுச்சியை காட்டிலும், ஊக்கத்தை காட்டிலும், மன உறுதியை காட்டிலும் அதிகமாக முயன்று அத்தொழிலை செய்ய நினைத்தால் அந்த தொழில் உனக்கு பெரும் துன்பத்தையே தரும். அதுவும் அந்த தொழிலால் உனக்கு பொருளாதார நஷ்டம் போன்ற பல இடையூறுகள் ஏற்படும். எதுபோல என்றால், ஒரு மரத்தின் மீது ஏற முயன்றவன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலும் ஏறி உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவன் அந்த கிளை முறிந்து கீழே விழுந்து அவனுடைய உயிர்க்கு இறுதியாவது போல ஊக்கம், மன எழுச்சி காரணமாக அந்த தொழிலை மேலும் மேலும் முயன்று கொண்டிருந்தால் அது உனக்கு பெரிய இழப்பினைத்தான் தரும். எனவே மன எழுச்சியோடு இருந்தாலும் அளவான முறையில் அளவு அறிந்து அந்த செயலை செய்தால் செயல் என்றும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை.